இன்றைக்கி ஒரு சராசரி வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜ் வந்துடுச்சு. ம்ஹ்ம். வந்துருச்சு. ஓகே. ஏனால் ஒரு ஏழை குடும்பம் அப்படிங்கிற குடும்பம் இன்றைக்கி என்ன சம்பாத்தியம்னா ரூ. 40,000 சம்பாத்தியம் கூட்டா. ம். அப்பா, அம்மா, மகள், பையன் 4 பேரும் வேலைக்கு போனால் ரூ. 40,000 கிடைக்கிறதுங்கிறது ஈஸியாக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிடுச்சு. அதனால தான் நீங்கள் வந்து எந்த ஸ்லம்முக்குள்ளே வேணாலும் நுழைஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு காட்ரேஜ் பீரோ இல்லாமல் இருக்காது. ஒரு 2 டிவி இல்லாமல் இருக்காது. இலவசம்லாம் இல்லை, அவங்களாலே வாங்க உழைச்சு முடியும். சம்பாதிக்கிறாங்க. அவங்களாலே வாங்க முடியும். இலவசம் கொடுத்தா அதையும் வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். வாஷிங் மிஷின் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த அம்மா துணி துவைக்கிற வேலைக்கு போவாங்க. அவங்க வீட்டில் வாஷிங் மிஷினில் வேலை இருக்கும். செஞ்சால் தான் அவங்க போய் அந்த வீட்டில் துணி துவைக்க ரூ. 10,000 முடியும். மாதம் சம்பளம் வாங்க முடியும். சார் ரூ. 150 ரூ. 200 வேலை செய்கிறவங்க கிடைக்கிறாங்க. அதெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. ஆகையால் அதுபோல் ம். மிகப்பெரிய தட்டுப்பாடு முன்னிலை வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால்தான் நீ அளவுக்கு அதிகமாக இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், வட இந்தியர்கள் பீகார்காரன்னு சொல்லுவோம். பீகார் ஹிந்திக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. வந்து நார்த்தில் ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போகுது அது. பீகார் நார்த்தோட சேர்த்துக்கே கிடையாது. ஆமா. இருந்தாலும் நமக்கு அது பழகி போயிடுச்சு. அவங்களாம் இங்கே வந்து நல்ல தமிழ் பேசுகிறான். நம்ம எங்கேயாவது சலூனுக்கு போயிட்டு நமக்கு தெரிஞ்ச அரைகுறை ஹிந்தியில் அவனுக்கு சொன்னால் தமிழ்லேயே சொல்லுங்கள் சார்ன்றான். எல்லா கடையிலயும் வந்துட்டாங்க சார். அண்ணாச்சி கடையில் கூட வந்திருக்காங்க சார் சார். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 1.5 கோடி நார்த்து ஈஸ்ட் குறைஞ்சபட்சம் மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் ஒண்டி இருப்பாங்க. சார் 1.5 கோடி. 1.5 கோடி இருப்பாங்க. நம்மளுடைய ஃபிகர்ஸ் எல்லாம் தப்பு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் irrespective ஆஃப் செக்டர் சார். சொல்றீங்க. இன்னமும் வந்து இதை மீறி இது பத்தலை. ம். நீங்கள் ஹோட்டலில் போய் பாருங்கள், ஆள் தேவை. ஆமா. என்ன வேலைக்கு ஆள் தேவை? நான் சர்வ் பண்ண ஆள் தேவை. இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பார்க்குறீங்கல்ல, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் பாருங்கள், இந்த சைனீஸ் ஐட்டத்தை பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு. நார்த் இந்தியன்ஸ் தான். ஒருவேளை நம்ம அரசியல் காரணங்களுக்கோசரம் கட்சிகளை வந்து நார்த் இந்தியன்ஸை இந்த பான்பராக் வாயன், பீடா வாயன், அப்படி இப்படின்லாம் சொல்லி விரட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு மாதாந்திர பொருளாதாரம் குறைஞ்சபட்சம் 25% அடி வாங்கும். ஓகே. அவன் இல்லை செத்தோம் வியாபாரம். அந்த அளவுக்கு டிபெண்டன்சி போக்கு நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். நடந்துட்டோம். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு மனசில் தோணுது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், ஒரு பெரிய தலைவர்கள் வந்து 4 கட்டமாக சிந்திக்கணும். அவர் சிந்திக்கிறது அவர் நாட்டு மக்களுக்கு நல்லது, எல்லாம் உண்மை. ஆனால் என்ன உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கிறது இருப்பாங்க. இன்றைக்கி காத்தால எழுந்தா இவன் நேற்றுக்கு இப்படி பேசிட்டானா 50% அவனுக்கு டாரிஃப் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு.